welcome the Rockstar DMC! நந்தினி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த ரஞ்சித் ரூம்குள்ள நிச்சயமா நீ அழுக்கு துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக போல. ஐ அம் டாம் ஷூர். சொல்லு நந்தினி, எதுக்காக அவன் ரூமுக்கு போன? நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக போன? நீ பதில் சொல்ல போறியா இல்லையா இப்போ? சார் அது வந்து நோ, நீ ஏதோ ப்ரிப்பேர் ஆவற போய் சொல்றதுக்காக. தயவு செஞ்சு நீ இப்போ உண்மையை மட்டும் தான் சொல்லி ஆகணும். எதுக்காக ரஞ்சித் ரூமுக்கு போன? அதான் சார், ஒண்ணும் இல்ல அதான் சார். இதோ பாரு நந்தினி, நீ உனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி முன்னாடி நின்னுகிட்டு இருக்க. நாம செய்யறது எல்லாமே கருப்பு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நாம பேசுறது எல்லாமே கருப்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்காருன்னு நீ சொல்லுவல்ல. அந்த கருப்பு முன்னாடி நின்னுதான் நான் உன்னை கேட்கிறேன். சொல்லு, எதுக்காக அங்க போன? அந்த கருப்பு சாட்சியா நீ உண்மையா சொல்லு. சோ நீ சொல்ல மாட்ட, அப்படிதானே? இப்ப என்னால சொல்ல முடியாது சார். ஏன்? அப்படி ஏன் கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? சொல்லு நந்தினி. நந்தினி, நான் உன் மேல மலை மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் உன்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? ஏதாவது ஒரு விஷயமாவது நான் உன்கிட்ட மறைச்சிருக்கேனா? இல்ல. ஏன்? ஏன்னா நான் உன்னை அவ்வளவு நம்புறேன் நந்தினி. நீ என்ன நம்புறியா இல்லையா? அப்படின்னா நீ உண்மையா சொல்லு. உண்மையா சொல்லு. உன் கருப்பு சத்தியமா சொல்லு. இப்ப முடியாதா சார், என்ன மன்னிச்சிருங்க. சோ சம்திங் இஸ் ஃபிஷி நந்தினி. ஆனா நீ அதை என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற, அப்படிதானே? என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான் உனக்கு, இல்லையா? ஐயோ இல்ல அத்தான் சார், அப்படி இல்ல. தயவு செஞ்சு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நம்பிக்கை இருக்குன்னா என்ன உண்மைன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் மறைக்கிற? நான் மறைக்கல, ஆனா இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதுதான் ஏன். ஏன் இப்ப சொல்ல முடியாது? அப்ப நான் உனக்கு வேற மனுஷன் இல்ல, ஒரு மூணாவது மனுஷன் இல்ல. சார் என்ன சார்? நம்பிக்கை வைக்க தகுதி இல்லாத மனுஷன் இல்ல நானு. சார் அப்படிதான் நந்தினி. ஐயோ ஏன் அத்தா சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா இப்படி எல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். நான் பேசுவேன் நந்தினி, அப்படிதான் பேசுவேன். நீ என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுதா? அது ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட மறைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு ஹஸ்பண்டுக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா உனக்கு? ஆல்ரைட், நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? ஐ டோன்ட் கேர். என்ன சொல்லணும்? சத்தியமா நீ இப்படி நடந்துக்குவே நான் நினைக்கவே இல்லை, தெரியுமா? நீ எப்படி நந்தினி? என்னால நம்பவே முடியல. ஐம் ஹர்ட். எனக்கு மனசு அவ்வளவு நொந்து போயிருக்கு, தெரியுமா? உனக்கு நான் வேற ஆளா போயிட்டேன் நந்தினி. சார் ஓகே, லெட் இட் பீ. இருந்துட்டு போட்டோம், விடு. Why should I care? But one thing நந்தினி, எனக்கும் கொஞ்சோண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நிச்சயமா நான் அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். I'm telling you நந்தினி, இதுதான் என்னோட முடிவு. இத பார், என்ன விஷயம்னு நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். அப்படி சொல்ற வரைக்கும் நீ என்கிட்ட பேசாத. எஸ் நந்தினி, that's it. இந்த விஷயத்தை சொல்ற வரைக்கும் நீயும் என்கிட்ட பேசக்கூடாது, நானும் உன்கிட்ட பேசவே மாட்டேன். அவ்வளவுதான். சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக. என்ன மன்னிச்சிருங்க சூர்யா சார். நிச்சயமா நேரம் வரும்போது உங்களுக்கு விஷயம் தானா தெரிய வரும். அது வரைக்கும் என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக, நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதேன் சொல். உன்னை பிடித்திட என்னை எரித்து
என்ன இது? இவ எதுக்காக நம்ம ரூம்குள்ள நோட்டம் விடுறா? இல்ல, நான் விட்டுட்டு போன ரூம் இது இல்ல. எல்லாமே வேற வேற இடத்துல இருக்கு. சோ அவ எதையோ தேடி வந்திருக்கா. கண்டிப்பா எதையோ தேடி வந்திருக்கா. அவ எதை தேடி இருப்பா? எதை தேடி வந்திருப்பா? என்னை மாட்டி விட அவளுக்கு என்ன தேவை? என்னவா இருக்கும்? ஒருவேளை என் லேப்டாப்பை தேடி வந்திருப்பாளோ? ஒன்றும் ஆகல, எதையும் பார்க்கல அவ. ஓ மை காட், என் லேப்டாப் தப்பிச்சுது. பட் அவ எதுக்காக இதை எடுக்கல புரியலையே ஒண்ணுமே. அவ லேப்டாப் தேடி எடுக்கிறதுக்குள்ள ஹரிதா வந்துட்டாலோ? இருக்கலாம். அதனால தான் லேப்டாப் தப்பிச்சிருக்கு. கம் ஆன் ஹரிதா, யூ ரியலி கிரேட். தேங்க்யூ சிஸ்டர். உன்னை போய் திட்டேனே. நந்தினி தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பி